வெல்கம் டு புரியாதா. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா த பீஃப் கேபிட்டல் வந்து அது பீஃபின் பிறப்பிடனே சொல்லலாம். இந்த இடத்த ஃபுல் அண்ட் ஃபுல் பீஃபுக்கான ஃபேமஸான இடம். இதுல பீஃப் கபாப், பீஃப் சீக்கு, பீஃப் கவா கறி, பீஃப் எல்லாமே பீஃப் பிரியாணி நல்ல விஷயங்கள் இருக்கும். ஒன்னொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுவோம். வந்து ஃபுல்லா பாருங்க பண்ணிருக்கு. எங்க உறக்கம் எங்க ஒரு பீஃப் பழக்கம் அனைவரும் ஒன்று கூட்டுக்குள்ள வாங்க போலாம். அடிப்பாங்களா? ஓகேங்க, அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? ஹெல்மெட் சரி ஹெல்மெட் நான் புரியல. பேட்டிங்ல பேட்டிங்ல 27 ரன் அவுட் ஆயிட்டு போயினே இருப்பாங்க. கடை வந்து கூட்டமா இருக்கு. ஆனா அப்படிதான் நம்ம பழக்கப்பட்டதாச்சு. ரோட்ல வண்டி விடுவோம், சென்டர் ஸ்டாண்ட் போடுவோம், சாப்பிடுவோம். என்னென்ன இருக்குன்னு மலை கேட்போம். தெரியுமா எல்லாமே என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு அவங்க. பீஃப் கவாகரி அனைத்து இருக்கு. பொதுவா இங்க இருக்க எல்லா கல்லும் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க கிட்ட பேசலாம் என்ன இருக்குன்னு கேக்குறதா. தோனி கறி போட்டு பேட்டி தராங்க சாப்பிடு போ. டோனி ஃபேன்ஸ் சுற்றி நின்று ஊரே ஊரு அதுக்கெல்லாம் 2 பாயிண்ட் தர மாட்டாங்க ப்ரோ. சாப்பிட்றதுல வந்து அப்படி பேசிட்டாங்க. ஓகே ஃபுல்லா சிஎஸ்கே புக்காரர் வந்துட்டோம். இந்த எனக்கு என்னன்னா மதினா பிரியாணில கடை கூட்டமா அங்க ட்ரை பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். எப்பவுமே யோசிச்சு பாரு, வளர்ந்தவங்களுக்கு நம்ம வாழ்க்கை போடுவோம், வளர்ந்தவங்களுக்கு வாழ்க்கை போடுவோம். நமக்கு யாரும் வாழ்க்கை கொடுக்க மாட்டாங்க. வீடியோ பாக்குற யாராவது ஒரு வளர்ந்தவங்களா இருந்தா எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க. நாங்க வளராமலே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி சென்னையில இருக்க எல்லா ஸ்பாட்டும் நாங்க வந்து தேடி தேடி வீடியோ பார்த்தோம். மறக்காம சொல்லுங்க, அங்க போங்க இங்க போங்க. ஏன்னா ஒரு தெரியல எங்க போகுதுன்னு கமெண்ட்ல போட்டு தள்ளுங்க. அதுல ஒரு மாதிரி மைண்ட் இதுவாது. இது என்னது சிஎஸ்கே அந்த மாதிரி ஆகுது. என்ன பண்றதே தெரியல. நீங்க கமெண்ட்ல போடுங்க, இங்க போங்க, சென்னையில இது சூப்பரா இருக்கும், இது சூப்பரா இருக்கும். ஃப்ரீயா தாங்க இருக்கு. இவ்வளவு வேணா அடிங்க, நீங்க திட்ட கூட செய்யுங்க. ஆனா கமெண்ட் பண்ணுங்க. இவன் அடிக்கலாம் பாவையா இங்க இருக்க கூட்டம் போயிடலாமா? உள்ள போங்க, வேலையா இருக்கு. லெமன் வண்டி லெமன் வண்டி அம்மாடி காம பார்வையாளருக்கு நீங்க லாஸ்ட்ல தெரியும். வேற ஒண்ணும் இல்ல. 9 மாசம் கழிச்சு 4 குழந்தை பிறந்தானே சொல்றான். பொம்பளை பிள்ளையா இருந்தா எல்லாருக்கும் ட்ரீட் இருக்கு. அவனுக்கு பெண் குழந்தை தான் வேணும்னா மக்களே, ஒரு ஆம்பளை பையன் 20 வயசுக்கு மேல அவனுக்கு என்ன தோணும்? உடம்பு கல்லு மாரி ஆகலாம்னு தோணும். வாரண மாதிரி பார்த்து அந்த மாதிரி 6 பேக் ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணு விட்டு போயிடுச்சு. அந்த வெறிலாம் வந்துக்குது. போய் வந்ததுக்கு அப்புறம் விட்டு போனா அப்படி ஒரு 6 பேக் வரதுக்காக நல்லா தேடி போகுது. நிறைய கடை மோசம் பாத்தீங்கன்னா தெரியும். க்ளோஸ்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. இது விட இந்த இடம் ரஷ்ஷா இருக்கும். நிக்க கூட இடம் இருக்காது. இப்போ ஓரளவுக்கு நாங்க வந்து இடம் ஃப்ரீயா தான் இருக்கு. ஃப்ரீயே எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க சுத்தி.
இடம் நார்மலாவே இந்த அளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். இன்னைக்கு வந்ததுனால இந்த ஃப்ரீயா இருக்குது. மற்ற டைம் ஃபுல் ரெஸ்டா இருக்கும். நிக்க கூட இடம் இருக்காது. பைக் போறதே இடம் இருக்கு. அம்மா எங்க டீமோட வந்து செகண்ட் ஃபேவரட் கேட்டுவாங்க ஒண்ணு எங்க யாருக்கும் ஃபேவரட் இல்ல. ஏன்னா வந்து எங்க கூப்பிடுவோமோ அங்க வரமாட்டான். தேவையில்லாத எல்லாத்துக்கும் வந்து நிப்பான். இப்ப வந்து வாரத்துல ஒரு நாள் டச் போடுறோம். அன்னைக்கு லீவ் போட்டுலாம் வரான். ஆனா வந்து வேணா எங்க வெளியே போலாம், ஒரு வெளியூர் சுத்தி பாரு. அப்ப நீங்க உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா வந்து இந்த சைடு வந்து திருவத்தூர் தாண்டது இல்ல, இந்த சைடு வந்து ஐநவரம் தாண்டது இல்ல. தூண்டு மட்டும் தான் ஐநவரத்துல கடைசியா பாக்கலாம். வெளி உலகத்தோட ஒரு இது அமைப்பே இல்லாம வாழ்ற ஒரு ஜந்து அவன். ஒருத்தன் எப்படிங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து வாழ முடியும்? அவங்க இருப்பாங்க, வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. பசங்கனாலே என்ன ஒரு வைப் ஜாலியா போனோம். சரி மக்களே, உங்களுக்கு வந்து ஒரு இதுவான சந்தோஷமான விஷயம் புரியுதா சார்பா நாங்க எல்லாம் லண்டன் ட்ரிப் போறோம். எவ்வளவு பெரிய வாய். 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து காஷ்மீர் டூர்னு ஒண்ணு பேசிட்டு ஒரு மயிறு போல போட்டோலாம் நம்பாது. ஒரு 2 பேட்ச் எடுத்தாலும் சரி காஷ்மீருக்கு போகலாம் கண்டிப்பா. எப்படி இருக்கு எல்லாமே எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சிக்கன் சூப்பரா இருக்கு. பீஃப் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சிஎஸ்கே இது இருக்கு, மேட்ச் இருக்கு. பீஃப் கடைகள் வந்துருங்க. சிஎஸ்கே கடைகள் வந்துருங்க. ஆர்டர் தான் போவாங்க. பீஃப் கபாப் சூப்பரா சாப்பிட்டதுக்கு இங்கெல்லாம் எனக்கு அது பீஃப் எத்தனை வாட்டி கொடுத்தாலும் சாப்பிடும். 10 ரோல் கொடுத்தாலும் சாப்பிடலாம். ஆனா காசு தான் இல்லை வாங்க. பீஃப் கடை திறந்தது ஜூலை 7 ஓப்பனிங் அன்னைக்கு ஆஃபர் 7 சிஎஸ்கே மேட்ச் ஆஃபர் அப்படிங்களா? நேற்று முன்னாடி பண்ண வேலைக்கு மூட்டை கட்டணும். லாஸ்ட் இயர் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தேன். நீங்க பகோடா பைக் சேனல் பாருங்க. ஒரு பிரியாணி ஒரு பால் இப்போ நீங்க தான் எனக்கு ஏதாவது திரும்பி கண்டிப்பா வந்து சிஎஸ்கே அந்த பேருந்து போயிடுச்சுன்னா விக்க விக்கமா வருதே. புரியுதா ஆறு மணி நேரம் கடைக்கு வாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சிஎஸ்கே வராங்க, எல்லாம் வாங்க. எல்லாம் வாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் தான். நான் பெரிய ஃபேன் ஆச்சு அவருக்கு. ஆமா, அந்த ஃபேன்ல அந்த லாஸ்ட் அந்த கம்பியில மட்டும் ஊக்கு. ஆமா, ஃபேன்ல வந்து அந்த கம்பி அந்த மண்டை அப்பு ஃபேன் மாதிரி நான் இருந்து காத்து செவுரு. ஆமா செவுரு ஃபேன் வந்து எதையுமா 1 2 3 ஃபேன் எடுப்போம். நாங்க ஒன்னா சேர்ந்து ஒரு காத்து மாதிரி ஒரு கண்டை தரோம். அண்ணன் கடை கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. நான் இதோட டீ கடையில உங்களை பார்க்கலாம். தோனி ஃபேனா லைக் பண்ணுங்க. தோனி ஃபேனா லைக் பண்ணுங்க. ரைனா ஃபேனா பண்ணுங்க. அவங்க ஃபேனா இப்படி வாங்க, ஃபேனா அப்படி போங்க. பீஃப் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகி எல்லாருக்கும் ஒரு மாதிரி செரிமானம் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி வேற ஒரு கிசால இருக்காரு. ஒரு போதை தெளியணுன்னாலே கண்டிப்பாக ஒரு டீ முக்கியம் இங்கே. அதுவும் எல்லாரும் ஒரு டீ பைத்தியம். அதனால இப்போ ஒரு டீ கடைக்கு வந்துருக்கோம். அங்கே போய் டீ ஆர்டர் போய் புழுவுறான். அவன் தான் அந்த டீ கேங் பைத்தியத்தோட லீடரு. அவன் தான். ஆமா, உண்மையாவே இவன் தான் அந்த டீ கேங்கோட லீடரு. காலையில் இரவு நைட்டு ஒரு 7 டீ 8 டீ குடிச்சிருவான். இன்னும் என்ன ஹைலைட்னா இவரே ஒரு டீ மாஸ்டர் தான். இவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் நிறைய டீயே கொடுத்தாங்க. இவர் கையால நிறைய டீ கொடுத்தாங்க. வாங்க. சாரி, ஏற்கனவே டெஸ்டோஸ்டெரோன் அதிகமா இருக்கதான் வந்து முடி கொட்டுறது பிரச்சனை. கொட்டுற இவன் போய் கிரேட்டின் சாப்பிட்டோம்னா இன்னும் டெஸ்டோஸ்டெரோன் அதிகமாகும், முடி கொட்டதான் செய்யும். அது ஒரு ஹார்மோன் சார். நீங்க ஆம்பளையா இருக்கணும்னாலே உங்களுக்கு அந்த ஹார்மோன் சொன்னாதான் வந்து நானும் ஒரு ஆம்பளை தானே. நான் ஒரு ஆம்பளையா இருக்கணும்னாலே எனக்கு அந்த டெஸ்டோஸ்டெரோன். ஆனா இருக்கணும்னா 2 குரோமோசோம் தேவை. XY குரோமோசோம் சொல்லிட்டு. பெண்ணா இருக்கணும்னா XX குரோமோசோம் தேவை. இந்த மாதிரி குரோமோசோம்ஸ் இருந்தாதான் ஒரு ஆண் பெண்ணுன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ண முடியும். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது நீங்க பச்சாகும் வயசுல பச்சை நீ காமர்ஸ் இல்லையா? அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நெஞ்சில முடி முளைகள்ல முளைகள்ல அக்கல்ல முடி முளைகள்ல உன்னோட குஞ்சில முளைகள்ல இதுக்கெல்லாம் காரணம்னா நீ உனக்கு வந்து இது அதனால உட்கார வச்சு மஞ்சள் தரணும் உனக்கு. அது கேஸ் தருவாங்க. உனக்கு ஸ்பெர்ம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா டெஸ்டோஸ்டெரோன் ஒரு ஹார்மோன் வந்து உனக்கு சுரக்கும். நீ ஆம்பளை ஆயிடுவ. உன்னால ஒரு ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும். உன்னால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு காரணம். இதால என்ன ஒரு பெரிய ஏற்கனவே ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கு வந்து அது ஸ்பார்க் பண்ணி விடும் ஹேர் ஃபால்.
எனக்கு நல்லா இருக்கு ஹேர் ஃபால். உனக்கு ஹேர் ஃபால் நல்லா இருக்கா? என்னால ஒலிக்காயிடும். ஏன்னா உனக்கு வந்து டெஸ்டோஸ்டெரானே இல்ல. ஒரு ஹேர் ஃபால் ஆகல, லைஃப் ஃபால் ஆயிட்டு இது. அந்த மாதிரி 10 ஹார்மோன் இருந்தாலும் வேஸ்ட் தான். ஏன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு. காலத்துல இன்னும் ஹார்மோன் வந்து என்ன ஆகுது? இந்த உலகம் மாறி பேச நம்மளுக்கு தேவையில்லை. என்னடி வாய்ஸ் இது? வீட்டு வரோம். மீண்டும் சந்திப்போம். புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் அபு மற்றும் நவீன் ப்ரோ புரிதா பாய் சனுங்களும் இந்த டாடா பை பாய். ஏதோ போட்டு வந்து அது கொண்டு ரைட் ரைட்டை பட்டதா அமுக டுமுக